ஹலோ மக்களே! என்னப்பா அப்படின்னு பார்க்குறீங்களா? பிங்கி பாப்பாவுக்கு 2 நாள் காலேஜ் லீவு அப்படின்னு சொன்னாங்க. சரி பாப்பா கிளம்பி வந்துரு அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். அடிச்சு பிடிச்சு ஓடி வந்துட்டாங்க வீட்டுக்கு. 2 நாள் போனதே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். வீட்ல இருக்கும்போது குழந்தைங்க கேட்பாங்க, அம்மா இது செஞ்சு குடுங்க, அது செஞ்சு குடுங்க அப்படின்ட்டு. நம்ம சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு அப்புறமேல் செய்றேன், நாளைக்கு செய்றேன் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டா தான் செஞ்சு குடுப்போம். ஆனா இப்ப மனசு தேடுது, என் பாப்பா எதுவும் கேட்க மாட்டாங்களா? இப்பயே சமைச்சு குடுத்துறணும் அப்படின்ட்டு. அதுக்கான நேரம் இருக்கும்போது நம்ம அத பயன்படுத்திக்கணும்னு தோணுதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில கொண்டு போய் விட்டுடுச்சு. விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க அதோட ஆழம், மனசலோட வலி, குழந்தைய பிரிஞ்சிருக்கும்போது உள்ள கவலைகள் எல்லாமே பாதிக்குது. பாப்பா காலேஜ் முடிச்சு வர்ற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். நானும் அசந்து தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அது பக்கத்திலேயே ஒரு மால் இருந்துச்சுங்க. அந்த மால சுத்தி பார்த்துட்டு வரலாம். மெயினா சுத்தி பார்க்குறத விட என் குழந்தை கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அங்க போனோம். அங்க போய் சாப்பிட்டுட்டு, அங்க ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு நாங்களும் கிளம்பி வந்துட்டோங்க. திரும்பி வர மனசு இல்லாம தான் வந்தோம். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க. யாரு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.